தாய்லாந்து தனது இலவச விசா நுழைவை 93 நாடுகளுக்கு விரிவுபடுத்தியிருக்கிறது. ஆயினும் இதனால் மலேசியாவை விட அதிகமான சுற்றுப்பயணிகள் அந்த நாட்டிற்கு செல்வர் என்று கருதிவிட முடியாது. அது சுற்றுப்பயணிகள் எண்ணிக்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்து விடாது என்று மலேசிய சுற்றுலா முகவர்கள் சங்கத்தின் தலைவர் மைக்கேல் வாங் கூறியிருக்கிறார். 93 நாடுகளுக்கு இலவச விசா நுழைவு திட்டத்தை தாய்லாந்து விரிவுபடுத்தியிருப்பது குறுகிய கால அடிப்படையில் அநேகமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் நீண்ட கால அடிப்படையில் அப்படி இருக்காது என்று அவர் மேலும் சொன்னார். ஜூலை 15ஆம் தேதி தாய்லாந்து இந்த திட்டத்தை தொடங்கியது. முன்பு 57 நாடுகளை சேர்ந்த சுற்றுப்பயணிகள் 60 நாட்கள் வரை இலவச சலுகையுடன் தாய்லாந்துக்குள் நுழையலாம். இப்போது இந்த எண்ணிக்கை 93ஆக அதிகரித்தது. முன்பு தாய்லாந்து செல்லும் சுற்றுப்பயணிகளுக்கு 30 நாட்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. மலேசியாவும் தற்போது சீன சுற்றுப்பயணிகளுக்கும் இந்திய சுற்றுப்பயணிகளுக்கும் 30 நாள் இலவச விசா நுழைவு சலுகையை வழங்கியிருக்கிறது. இந்த சலுகை திட்டம் அநேகமாக இந்த ஆண்டு இறுதியில் மறு ஆய்வு செய்யப்படலாம் என தெரிகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.